இப்ப சிம்ம ராசிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ம். எல்லாத்துலயும் ஒரு தடை இருக்கு. ம். தாமதம் இருக்கு. இந்த மாசத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். அதனால சிம்ம ராசி என்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ம். சார். பண வரவு அப்படின்றது இந்த மாதத்துல, இந்த பெயர்ச்சி காலகட்டத்துல சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? இப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சியோ, இல்ல சுப செலவோ நடக்க போகுதுன்னா, எந்த விஷயத்துல நடக்கும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லங்க. அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்னா, சார் கிட்ட நீங்க தாராளமா அஸ்ட்ராலஜி கத்துக்கலாம். அத தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா, சோழி பிரசன்னம் மூலமா உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, லைஃப் எப்படி எடுத்துட்டு போணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சார அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்ல. டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய நல்ல பதிவுகள் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. அத தவிர்த்து நீங்க ஆசிரியராவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்தும் சொல்லிக் குடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டுல இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாம்மா. ஓகே சார். இப்ப நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு சூரிய பெயர்ச்சி. வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்ப வருது? ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப் போகுது. ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா, அது யாரா இருக்கும்? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும்? சூரிய பெயர்ச்சி எப்ப வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா குடுத்துருங்க சார். இந்த சூரிய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல அதுவும் முக்கியமா இந்த சூரிய பயிற்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் அது சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு. அலாரம் வச்ச மாதிரி அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம் ஆனா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃப பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பெயர்ச்சி பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க சார். 4 குட் நியூஸ் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கும் கேட்டேன். நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி அமையப் போகுது? என்ன குட் நியூஸ் கொடுக்க போகுது? இப்ப சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் ஒரு தடை இருக்கு. தாமதம் இருக்கு. சும்மா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை, பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய முக்கியமான ஆரம்ப மாதமா இந்த மாதம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க. நான் ஒரு வேலையில போனாவே நிறைய தொல்லை கொடுக்குறாங்க. ஒன்று, அடுத்தது வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்துல நிறைய சண்டை. நான் பிஸ்னஸ் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, நான் ஆர்டர் எடுத்து நான் சப்ளை பண்ணா அது ரிஜெக்ட் ஆகுது, எனக்கு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு பயங்கரமான ஒரு டிஜெக்ஷன் மூட்ல சிம்ம ராசி என்பவர்கள் இருக்காங்க. அது மாறக்கூடிய, அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப மாதமாக இந்த சூரிய பயிற்சி கண்டிப்பா இருக்கும். நிறைய பல்வேறு விதமான விஷயங்களை ஒரு தெளிவான முடிவு இந்த மாசம் தான் எடுப்பாங்க இவங்க. நிறைய விஷயங்கள், ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 இயரா
எல்லாமே அப்படியே டோட்டலா லாக் ஆகி உட்காந்துருக்காங்க. முடிவு கூட எடுக்க முடியாதனால. ஆமா, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அது உடனே நெகட்டிவா இவங்களுக்கு ஃபயர் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அதனால என்னன்னா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதனால நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். அதனால சிம்ம ராசி என்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாசத்துல இருந்தே நம்ம ஸ்டாண்ட் பை ஒரு ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னா, நம்ம சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கணும். நம்ம பழைய மாதிரி வரணும் அப்படின்னு யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதமா இருக்கும். ஓகே சார். பண வரவு அப்படின்றது இந்த மாதத்துல, இந்த பெயர்ச்சி காலகட்டத்துல சிம்மராசிக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா 100% இருக்கும். பண வரவுகளை விட என்னன்னா, இவங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவங்களுக்கு தெரியும் பணம் எப்படி வர வைக்கணும்னு. ஆனா அது வராமே இருக்கு. இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் நடக்கல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 ஐடியா தெரியும் உங்களுக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா 1000 ஐடியா தெரிஞ்சும் அந்த 1000 ஐடியா நடக்கணுமா இல்லையா? இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தடை இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஆபீஸ் மாத்தணும்னு நினைச்சா வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு லோன் சாங்ஷன் லெட்டர் வச்சிருப்பாங்க. ஆனா பணம் கையில வந்திருக்காது. ஒரு இடம் விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்காது. இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல இருக்காங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாசத்துல இருந்து வெளில வருவாங்க. லைஃப்ல ஸ்மூத்தா இதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வர்றது. முக்கியமான ராசி யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு தான். ஏன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. கண்டிப்பா சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீக்காம போவே மாட்டார். ஓகே. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து சுப நிகழ்ச்சியோ இல்ல சுப செலவோ நடக்க போகுதுன்னா எந்த விஷயத்துல நடக்கும்? இல்ல, இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் இந்த மாசம் நிச்சயம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய சிம்மராசி என்பது குழந்தை இல்லை, 2 வருஷமா ட்ரை பண்றோம், 3 வருஷமா ட்ரை பண்றோம், ட்ரீட்மெண்ட்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அது முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுனால குழந்தை பிறக்கல, அதே மாதிரி எனக்கு வந்து தைராய்டுனால குழந்தை பிறக்கல, அது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைக்கும். நான் எல்லாருக்கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த மாசத்துல பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதனால குழந்தை பேர் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கண்டிப்பா உண்டு. சூப்பர் சார். இப்ப இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்துல இவங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பாங்க? இந்த சூரிய பயிற்சியில விலகக்கூடிய நபர்னு நம்ம சொல்றதை விட என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா பெண்கள், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இந்த மாதம் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே சின்ன சின்ன சண்டை இருக்கு, நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கோம், வேற வேற ரூம்ல இருந்திருக்கோம், பேச மாட்டோம் அப்படின்றவங்க பிரியறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் டைவர்ஸ்க்கு போறேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய பூதாகரமா வெடிச்சு அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப எதையும் யோசிக்காதீங்க. அது பிரச்சனை பெருசோ சின்னதோ, உங்க மேல தப்போ இல்ல அவங்க மேல தப்போ இருந்தா கூட கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாசம் விட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு கரெக்டான முடிவா இருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அதனால கணவன் மனைவி சார்ந்த உறவுகள்ல அதிகமா அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்கும். முன்னெச்சரிக்கையா நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம். கண்டிப்பா சிறு சண்டைகள் கூட பெரிய சண்டையாயிரும். பெரிய விரிசலை ஏற்படுத்திடுச்சுன்னா லைஃப் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி என்னதான் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம கையில எதுவுமே இருக்காது. என்னன்னா கடைசியில ஒரு பாயிண்ட்ல இப்ப ஜெனரலா தேவை அப்படிதான் இருக்குன்னு பிரியறவங்க பிரச்சனை கிடையாது. பிரிய வேண்டிய அவசியமே இல்ல. சின்ன விஷயத்துக்காக பிரிய நாளைக்கு ஐயோ தேவையில்லாம நம்ம பிரிஞ்சுட்டோம்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் சின்ன விஷயமா இருக்குன்னா கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு நினைச்சிருந்தாங்கன்னா லைஃப் ஹாப்பியா இருக்கும். இந்த ஒரு மாசம் அவங்க கொஞ்சம் எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு இருக்கணும். டிசிஷனும் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா எடுக்கக்கூடாது. கண்டிப்பா. அதுவும் உறவு ரீதியான கணவன் மனைவி ரீதியான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோங்க, எந்த விதமான முடிவும் எடுத்துறாதீங்க. இப்ப இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு என்ன சார் சொல்லலாம்? கண்டிப்பா இந்த மாசம் இவங்க எல்லாருமே காளகஸ்தி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காளகஸ்தி அப்படி இல்லை சார், காளகஸ்தி இப்போ நான் வெளியூர்ல இருக்கவங்க காளகஸ்தி போக முடியுமான்னு தெரியாது. அப்ப அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் நாகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அது எப்போ பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை காலையில 9 to 10 யமகண்ட நேரத்துல அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானையும் நாகரையும் வழிபாடு பண்ணலாம். முடிஞ்சா சென்னை பக்கத்துல இருக்கவங்க இல்ல காளகஸ்தினால போக முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா காளகஸ்தியில போய் வழிபாடு பண்ணிட்டு அதுல வந்து அந்த ராகுகால பூஜை பண்ணுவாங்க, அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அந்த காளகஸ்தீஸ்வர வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த பிரிவினை, தடை, தாமதங்கள், பிசினஸ்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை,
தொழில் மாற்றம் பண்ண முடியல, வேலை மாற்றம் பண்ண முடியல, வேலை இல்லாம 6 மாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அந்த காளகஸ்தி வழிபாடு கண்டிப்பா கொடுக்கும். சூப்பர் சார். ரொம்ப ஒரு நல்ல தகவல், அருமையான விஷயம் சார் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய தடைகளை விலக்கறதுக்கும் உறவுகள் பிரியாம இருக்கிறதுக்கும் ஒரு முறையாவது நீங்க காளகஸ்தி போயிட்டு வாங்க. முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வந்து ராவுகால நேரத்துல, யமகண்ட நேரம் காலையில 9:10 யமகண்ட நேரத்துல வந்து அவங்க ஒரு தீபம் ஏத்தி அரச மரத்து அடியில இருக்கக்கூடிய விநாயகரும் நாகரையும் வழிபாடு பண்ணணும். ரொம்ப ஒரு நல்ல தகவல். கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்மா. தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.